தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்லதை தெரிந்து கொள். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மேற்கண்ட இந்த வார்த்தையை நம்மை போன்ற சாதாரண விசுவாசியாகிய மார்த்தாளின் சுபாவத்தை உடையவர்களை பார்த்து இயேசு கூறுகிறார், தேவையானது ஒன்றே. இந்த உலகிலும் மக்கள் அநேக தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதனின் தேவை என்பது மற்றொரு மனிதனின் தேவையை விட வேறுபட்டு காணப்படுகிறது. தனது தேவைகள் சந்திக்கப்பட பல செயல் திட்டங்களை திட்டமிடுகிறார்கள். அரசியல்வாதிகளின் தேவைகள் வேறு, ஆன்மீகவாதிகளின் தேவைகள் வேறு, பணக்காரர்களின் தேவைகள் வேறு, ஏழைகளின் தேவைகள் வேறு, பெரியவர்களின் தேவைகள் வேறு, சிறுவர்களின் தேவைகள் வேறு, வாலிபர்களின் தேவைகள் வேறு, வயோதிபர்களின் தேவைகள் வேறு. நமது தேவைகளும் நினைவுகளும் மாறினாலும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு குறிக்கோள் நமக்குள் காணப்பட வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார். அதுதான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பிதா செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி கூறுகிறார். நாமும் 6 நாட்கள் உலக வேலைகளில் ஈடுபட்டு 7ஆம் நாள் வாரத்தின் முதல் நாளே தேவனுக்கு நன்றி கூற ஆலயம் சென்று அவர் பாதத்தில் அமர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது கற்பனை. கற்பனைகளை மீறுவது பாவம். எனவேதான் இயேசு மார்த்தாள் வீட்டுக்கு போன போது மரியாள் வார்த்தையாகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறாள். ஆனால் மார்த்தாளோ பல வகையான சிந்தையுடன் பலதரப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் இருக்கும் தன் சகோதரியை குறித்து குறை கூறுகிறவர்களா இருக்கிறார். பிரியரே, நாம் இந்த உலகில் தெரிந்தெடுக்கும் எல்லா தேவைகளுமே அழிந்து போகும், பயம் தராது. ஒன்றே ஒன்று மாத்திரம் நமக்கு பயம் தரும். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட வேலை பழுவிலும் வேதம் வாசிப்பது, செபிப்பது, சகோதரர்கள் ஒன்று கூடி ஆராதிப்பது, இறை பாதத்தில் அமர்ந்திருந்து தியானிப்பதை விட்டுவிடவே கூடாது. ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. மரியாளை போல அப்படியே சமூகத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.